கர்த்தருடைய சத்தம். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவமுள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிரப் பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிரப் பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்திலுள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலாக சர்வ ஆளுகை உள்ளவர். தாவீது இந்த சங்கீதத்தில் தேவனுடைய சர்வ ஆளுகையை விவரித்து சொல்லுகிறார். இயற்கையில் கர்த்தருடைய மகிமையும் அவருடைய வல்லமையும் வெளிப்படுகிறது. இயற்கையில் நடைபெறும் ஒவ்வொரு சம்பவங்களும் கர்த்தருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. கர்த்தருடைய மகிமையினால் இடி முழக்கம் உண்டாகிறது. நாம் இடி முழக்கத்தை நம்முடைய செவிகளால் கேட்கும் போது நாம் கர்த்தருடைய மகத்துவத்தையே கேட்கிறோம். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. வானத்தில் இடி முழக்கம் கேட்கும் போது மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் என்னும் வாக்கில் இந்த சங்கீதத்தில் 7 தடவைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் மொத்தம் 522 தடவைகள் இந்த வாக்கியம் வந்துள்ளது. ஏதேன் தோட்டத்தில் முதலாக கர்த்தருடைய சத்தத்தை பற்றி வாசிக்கிறோம். உலகில் பல்வேறு விதமான சத்தங்கள் உள்ளதாக பவுல் கூறுகிறார். பரிசுத்த வேதாகமத்தில் சத்தம் என்ற சொல்லின் பயன்பாடுகள். கர்த்தருடைய சத்தம். மனுஷருக்கு கர்த்தருடைய சத்தம் தெளிவாக கேட்டது. உன் மனைவியின் வார்த்தை, உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம், எக்கால சத்தம், ஜெயதுனியின் சத்தம், அபஜெயதுனியாகிய சத்தம், ஆணையின் சத்தம், இஸ்ரவேலின் சத்தம், தகப்பன் சொல், தாயின் சொல், யூதாவின் சத்தம், மனிதனுடைய சொல், ஒடுக்குகிறவனுடைய சத்தம், சிங்கத்தின் கர்ச்சிப்பு, அழுகிறவர்களின் ஓலம், களிப்பும் துதியுமான சத்தம், தூஷிக்கிறவனுடைய சத்தம், கம்பீர சத்தம், சத்துருவனுடைய கூக்குரல், பாம்பாட்டிகள் ஊதும் சத்தம், ஜபத்தின் சத்தம், கீத சத்தம், பெருமூச்சின் சத்தம், வார்த்தையின் சத்தம், குமுறலின் சத்தம், ரட்சிப்பின் கம்பீர சத்தம், போதகரின் சொல், குருவியின் சத்தம், காட்டுப்புறாவின் சத்தம், கூக்குரலின் சத்தம், பிள்ளை பெறுகிற குமாரத்தியின் சத்தம், களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் கீதம், மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம், கர்த்தருடைய நாளின் சத்தம், தீர்க்கதரிசிகளின் சத்தம், பிரதான தூதனுடைய சத்தம், தூதர்களுடைய சத்தம், பெருவெள்ளத்து இரைச்சலை போன்ற சத்தம், பலத்த இடி முழக்கம், சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசை, பாடகர்களின் சத்தம், திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரம், திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம். தேவனுடைய சப்தத்தை கேட்டவர்களுக்கு எடுத்துக்காட்டானவர்கள் ஆதாம், காம், மோசே, இஸ்ரவேல், எலியா, ஏசாயா, எசேக்கியேல், தானியேல், பேதுரு, யாக்கோபு, யோவான், பவுல். மனுஷருடைய சத்தத்தை தேவன் கேட்டதற்கு எடுத்துக்காட்டுகள். இஸ்மவேல் ஒரு பிள்ளையின் சத்தத்தையே தேவன் முதலாக கேட்டார். இஸ்ரவேல், யோசுவா, மனோவா, எலியா, யோனா, இயேசு. தண்ணீர் என்னும் சொல்லின் உருவக பயன்பாடுகள். நிலையின்மை அல்லது இருமனம், கிறிஸ்துவில் ஆவிக்குரிய வாழ்க்கை, பாவத்தில் இருந்து சுத்திகரிக்கப்படுதல், பாவத்திலிருந்து விடுபடல், ஆவிக்குரிய வளர்ச்சி, இரட்சிப்பு,
தேவனுடைய வார்த்தை, ஆவியானவரின் அபிஷேகம் அல்லது உன்னதத்தில் இருந்து வரும் பலன், தண்ணீர் ஞான ஸ்நானம், கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றின் அடையாளம், சேனைகள், அனுதின பராமரிப்பு, தொல்லைகள், பாவம், மனுஷத்துவம், தேவன். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அவருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. லீபனோனின் கேதுரு மரங்கள் வலுவானவை. அவற்றை முறிப்பது மிகவும் கடினம். கர்த்தருடைய சத்தமோ லீபனோனின் கேதுரு மரங்களையும் முறித்து விடுகிறது. லீபனோனில் ஏராளமான கேதுரு மரங்கள் இருக்கும். அங்கு வீசுகிற பலத்த புயல் காற்று கேதுரு மரங்களை வேரோடு கீழே சாய்த்துவிடும். புயல் காற்றினால் லீபனோனும் சீரியோனும் காண்டாமிருக குட்டிகள் போல துள்ளுகிறது. கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிரப்பண்ணுகிறது. கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிரப்பண்ணுகிறார். மரங்கள் பெருங்காற்றினால் அசைந்து முறிந்து விழுகிறது. பூமி அதிர்ச்சியினால் பூமி அசைகிறது. தாவீதுக்கு விரோதமாக சத்துருக்கள் யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் எல்லோரும் முறிந்து விழுந்தார்கள். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இயற்கையின் காரியங்கள் தாவீதோடு யுத்தம் பண்ணின சத்துருக்களை குறிக்கும் என்று வேத பண்டிதர்களில் சிலர் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். சீரியர்கள் தாவீதுக்கு சத்துருக்கள். இவர்கள் லீபனோனின் வனாந்திரத்திற்கு அருகாமையில் தாவீதுக்கு விரோதமாய் பாளையம் இறங்கி இருந்தார்கள். எமோரியர்களுக்கு எர்மோன் பர்வதமே எல்லை. மோவாபியரும் அம்மோனியரும் காதேஸ் வனாந்திரத்தில் தாவீதுக்கு விரோதமாக பாளையம் இறங்கி இருந்தார்கள். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தர் தம்முடைய சத்தத்தினால் மின்னல்களை அனுப்பினார். இடி முழக்கம் உண்டாயிற்று. வனாந்திரத்தில் கர்த்தருடைய இடி ஓசை சத்தம் கேட்கிறது. அது காதேஸ் வனாந்திரத்தை அதிரப்பண்ணுகிறது. கர்த்தருடைய சத்தம் பெரிய காரியங்களை செய்கிறது. அது பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்குகிறது. பெண்மான்கள் இயற்கையாகவே தங்கள் குட்டிகளை ஈனும். அவை கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்போது அந்த அதிர்ச்சியில் தங்கள் குட்டிகளை எளிதாக ஈன்றுவிடும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வனாந்திரமும் வனாந்திரத்தில் உள்ள மிருகங்களும் நடுங்குகிறது. தங்களை குகைகளிலும் பள்ளங்களிலும் ஒளித்துக் கொள்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய ஷேக்கேனா மகிமை வானத்தில் இருந்து இறங்கி வந்து தங்கி இருக்கிறது. கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்போது நம்மால் சும்மா இருக்க முடியாது. நாம் கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துவோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுவோம். அவருடைய மகிமையை பிரஸ்தாபம் பண்ணுவோம்.